இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் தக்காளி, காஃபி, மாட்டிறைச்சி உள்ளிட்ட 200 பொருட்கள் மீதான வரி குறைப்பு. அடுத்தடுத்த தோல்விகளை அடுத்து மக்கள் எதிர்ப்புக்கு பணிந்தார் ட்ரம்ப். பீகார் முதலமைச்சராக மீண்டும் நிதிஷ்குமார் பதவியேற்பாரா? கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனைக்கு பிறகே முடிவு என பாஜக அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களின் குடும்பங்கள் முன்னேற தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்கள். உணவு வழங்கும் திட்டம் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என ஸ்டாலின் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. வணக்கம். விலைவாசி உயர்வு மற்றும் அடுத்தடுத்து சந்தித்த தேர்தல் தோல்விகள் காரணமாக தக்காளி, காஃபி, மாட்டிறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரியை அவர் விதித்து வருகிறார். இது உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அமெரிக்க பொருளாதாரம் உயரும் என்றும் அவர் கூறி வருகிறார். ஆனால் இந்த அதிக வரி விதிப்பு நடவடிக்கையால் பல்வேறு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தக்காளி, காஃபி, மாட்டிறைச்சி, கோகோ உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விலை அமெரிக்காவில் கிடுகிடுவென உயர்ந்தது. இதனால் சாமானிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அவர்களின் அதிருப்தி அண்மையில் வெர்ஜீனியா, நியூஜெர்சி, நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நடந்த மேயர் தேர்தலில் எதிரொலித்தது. அவற்றில் எதிர்க்கட்சியாக உள்ள ஜனநாயக கட்சி அமோக வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படாமல் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மீதான வரியை குறைக்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்ட ட்ரம்ப் வரி குறைப்பு உத்தரவில் நேற்றிரவு கையெழுத்திட்டார். இந்நிலையில் புளோரிடாவுக்கு செல்லும் வழியில் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் பரஸ்பர வரி விதிப்பால் விலைவாசி உயராது என்று தான் ஏற்கனவே கூறியிருந்ததை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு எல்லா பொருட்களுக்கும் அவ்வாறு கூறவில்லை என்ற ட்ரம்ப் வரி விதிப்பால் அமெரிக்காவுக்கு மேலும் அதிக டாலர்கள் வரவிருப்பதாக கூறினார். ட்ரம்ப் அறிவித்த வரி குறைப்பின் மூலம் அமெரிக்க மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை வெகுவாக குறைகிறது. குறிப்பாக அமெரிக்கர்களின் பிரதான உணவுகளில் ஒன்றான மாட்டிறைச்சி பிரேசிலில் இருந்து அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுவதால் அதற்கு பரஸ்பர வரியில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ நாட்டில் இருந்து இறக்குமதியாகும் தக்காளி, பல்வேறு நாடுகளில் இருந்து வரும் காஃபி மீதான பரஸ்பர வரியும் குறைகிறது. வெப்பமண்டல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மாம்பழம், வாழை, பப்பாளி, ஆரஞ்சு, கோகோ மற்றும் மசாலா பொருட்கள் உள்ளிட்ட 200 வகையான உணவுப் பொருட்கள் மீதான இறக்குமதி வரியும் குறைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி குறைப்பு கடந்த வியாழன் முதல் முன்தேதியிட்டு அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமாரே தொடருவார் என ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கூறியுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளை கலந்தாலோசித்த பிறகே முதலமைச்சர் யார் என்று முடிவு செய்யப்படும் என பாஜக தெரிவித்துள்ளது. அந்த மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டதில் பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜன்சக்தி, இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த கூட்டணியில் 89 இடங்களில் வெற்றி பெற்று பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு 85 இடங்கள் கிடைத்துள்ளன. லோக் ஜன்சக்தி 19 இடங்களிலும், இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா 5, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை அடுத்து திரு நிதிஷ்குமாரே முதலமைச்சராக தொடருவார் என்று ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தெரிவித்துள்ளது. வேறு யாரும் முதலமைச்சராக பதவியேற்க மாட்டார்கள் என்று அக்கட்சியின் தலைவர்களில் ஒருவரான திரு ஷியாம் ரஜக் கூறியுள்ளார். பதவியேற்பு தேதியை திரு நிதிஷ்குமாரே முடிவு செய்வார் என்று அவர் தெரிவித்துள்ளார். திரு நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் சந்தித்த திரு சிராக் பஸ்வான் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு நிதிஷ்குமாரே முதலமைச்சராக தொடர்வார் என்று தெரிவித்தார். திரு சிராக் பஸ்வானுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே முதலமைச்சர் யார் என்பது குறித்து கூட்டணி கட்சிகளை கலந்தாலோசித்த பிறகே முடிவு செய்யப்படும் என்று பாஜக தெரிவித்துள்ளது. பாஜக தனிப்பெரும் கட்சியாக உள்ளதால் அந்த கட்சியைச் சேர்ந்தவரே முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. இதனிடையே பீகார் தேர்தலில் 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 6 இடங்களை மட்டுமே பிடித்துள்ளது. அக்கட்சியின் தோல்வி குறித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, திரு KC வேணுகோபால், திரு அஜய் மக்கான் உள்ளிட்டோர் இன்று ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வேணுகோபால் பாஜகவின் வெற்றி குறித்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமின்றி மக்களுக்கும் மிகப்பெரிய சந்தேகம் உள்ளதாக கூறினார். 90% plus strike rate for a political party, which has not happened in Indian history. And we are doing a thorough analysis. We are collecting the data. We are doing a thorough analysis. Within 1 or 2 weeks, we will come with the concrete proofs. Because the process of electioneering is completely questionable. This is not, continuously we are talking about this process of electioneering. Election Commission is totally one-sided.
தரவுகளை சேகரித்து முழுமையான பகுப்பாய்வை மேற்கொண்டு வருவதாகவும் 2 வாரங்களுக்குள் பீகாரில் வாக்கு திருட்டு குறித்த உறுதியான ஆதாரங்களை வெளியிட உள்ளதாகவும் திரு வேணுகோபால் தெரிவித்தார். சென்னையில் இன்று தாம் தொடங்கி வைத்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு வழங்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் 31,373 தூய்மை பணியாளர்களுக்கு இன்று முதல் 3 வேளையும் இலவச உணவு வழங்க 64,73 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு முதல் கட்டமாக 1000 குடியிருப்புகள் ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். பணியின் போது மரணமடையும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்திற்கான நிவாரணத் தொகை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 2 குடும்பங்களுக்கு உதவித்தொகையை திரு ஸ்டாலின் வழங்கினார். தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் சுய தொழில் தொடங்க 3.5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம், அவர்களது குழந்தைகளுக்கு புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். 1000 பயனாளிகளுக்கு 17.5 லட்சம் ரூபாய் உதவித்தொகைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர், தினமும் விடியும் போது சென்னை தூய்மையாக இருப்பதற்கு இரவு முழுவதும் கடுமையாக உழைக்கும் தூய்மை பணியாளர்களே காரணம் என்றார். பேரிடர்களிலிருந்து மாநகரம் மீண்டு வருவதில் அவர்களது பணிதான் முக்கியமாக உள்ளது என்றும் திரு ஸ்டாலின் கூறினார். தூய்மை பணியாளர்கள் செய்வது வேலை அல்ல, சேவை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்னா, இது பதவி அல்ல, பொறுப்புன்னு சொன்னார். நீங்க செய்யறதும் வேலை இல்லை, அது சேவை. சென்னை மாநகராட்சியோட 200 வார்டுகளையும் உடை மாற்றும் அறை, கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோட ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தூய்மை பணியாளரின் மகள் துர்கா குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றது விரும்பக்கூடிய முன்னேற்றம் என்ற திரு ஸ்டாலின், அவர்களது குடும்பங்கள் முன்னேற தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் உங்க பசங்களும் படிச்சு முன்னேறி பெரிய அதிகாரிகளா பொறுப்புக்கு வரணும். அவங்களுக்கு நான் பணி நியமன ஆணைகளை தரணும். இதுக்காகத்தான் தொலைநோக்கு பார்வையோட திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். முன்னதாக தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனத்தின் இயக்கத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் உணவை எடுத்துச் செல்லும் பைகளை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் கலந்துரையாடிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படும் உணவை தாமும் உண்டு ருசித்து பார்த்தார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நடப்பாண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை மாநிலம் முழுவதும் தீவிரமடைந்துள்ளது. அவ்வப்போது கனமழை கொட்டி வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை 8 மணி அளவில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் இன்று மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ள வானிலை மையம் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நாளையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 18 மற்றும் 19ஆம் தேதியும் கனமழை நீடிக்கும் என்று கணித்துள்ள வானிலை மையம் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இன்று முதல் 17ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என்று கூறியுள்ள வானிலை மையம் 17, 18 ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். பீகார் தேர்தல் அனைவருக்கும் பாடமாக அமைந்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்தல் வெற்றிக்காக திரு நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் மக்களின் எதிர்பார்ப்புகளை திரு நிதிஷ்குமார் முழுமையாக நிறைவேற்ற வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் தவறுகளையும் பொறுப்பற்ற செயல்களையும் இந்த தேர்தல் முடிவுகள் மூடி மறைத்து விடாது என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். வலுவான மற்றும் பாரபட்சமற்ற தேர்தல் ஆணையத்தை பெற நாட்டு மக்கள் தகுதி வாய்ந்தவர்கள் என்றும் தேர்தலை நடத்தும் அமைப்பின் செயல்பாடுகள் வெற்றி பெறாதவர்களிடமும் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோருக்கு வாக்குரிமையே இல்லாமல் போகலாம் என தவேக தலைவர் திரு விஜய் எச்சரித்துள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஜென் Z வாக்காளர்கள் படிவம் 6ஐ கவனமுடன் நிரப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். SIR பணிகளில் நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் உள்ளதாக கூறியுள்ள திரு விஜய் புதிய வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்காமல் இருப்பதற்கான வேலைகள் நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என அமமுக பொதுச் செயலாளர் திரு GTV தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் SIR பணியில் மோசடி செய்ய முடியாது என்றும் கூறினார். நார்த் இந்தியாவில் பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்னு நான் நம்பல. இரட்டை இலை இருந்தும் பணபலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது, தேர்தலிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது. இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள். எடப்பாடி திரு பழனிசாமி தலைமையிலான அதிமுகவின் தொடர் தோல்வி 2026 தேர்தலிலும் தொடரும் என்ற திரு தினகரன் தேர்தலுக்கு பின் அந்த உண்மையை அதிமுகவினர் உணர்வார்கள் என்றும் கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு மேலும் 62 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை தண்ணீர் திறப்பது வழக்கம். இதன் மூலம் சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களில் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நடப்பாண்டில் அணையில் போதிய நீர் இல்லாததால் விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று முன்கூட்டியே ஜூலை 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதன்படி தண்ணீர் திறப்பு இன்று நிறுத்தப்பட வேண்டும். இதனிடையே பாசன பகுதிகளில் முழுமையாக நெல் பயிர் விளைய தண்ணீர் தேவைப்படுவதால் வினாடிக்கு 400 கன அடி வீதம் இன்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை தண்ணீர் திறப்பை நீட்டிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த பெற்றோருக்கு திருச்சியில் பிறந்த மகனுக்கு 8 வாரங்களுக்குள் பாஸ்போர்ட் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோகுலேஸ்வரன் என்ற அவர் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தை திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் நிராகரித்ததை எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருந்தார். மறுவாழ்வு முகாமில் தங்கியிருந்த பெற்றோருக்கு இந்தியாவில் பிறந்த தான் குடியுரிமை சட்டம் 1955 படி பிறப்பால் இந்திய குடியுரிமை பெற்றவர் என அவர் கூறியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி மனுதாரர் 1987 ஜூலை மாதத்திற்கு முன்பு பிறந்தவர் என்பதால் சட்டப்படி அவர் இந்திய குடிமகன் என குறிப்பிட்டார். அவரது பெற்றோர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுப்பது சட்டவிரோதமானது என்றும் உத்தரவில் நீதிபதி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்துள்ள நிலையில் அங்கீகாரம் வழங்கும் மையத்தின் இயக்குநர், துணை இயக்குநர்கள் உள்ளிட்ட 17 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2023-24 ஆண்டு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் உள்ள 480 கல்லூரிகளில் 224 கல்லூரிகளில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு இன்று மாநிலம் முழுவதும் 367 மையங்களில் நடைபெற்றது. இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த தேர்வை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் டெட் தேர்வு எழுதாமல் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் உட்பட மொத்தம் 1,07,370 பேர் எழுதினர். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தாள் 1லும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தாள் 2லும் தேர்ச்சி பெற வேண்டும். இன்று முதல் தாள் தேர்வு நடைபெற்ற நிலையில் நாளை 2ஆம் தாள் தேர்வு நடைபெறவுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் கீழே விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளான நிலையில் அதன் கருப்பு பெட்டி 5 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டது. இந்த கருப்பு பெட்டி பூமிக்கு கீழ் 15 அடி ஆழத்தில் கிடைத்ததாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். பயிற்சி விமானம் நேற்று விழுந்து நொறுங்கிய போது விமானி பாராசூட் மூலம் குதித்து உயிர் தப்பினார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் தடையை மீறி பாறைகளை உடைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தனியார் நில உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் பாறைகளை உடைக்கவும் கனரக வாகனம் பயன்படுத்தவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் பள்ளங்கிக்கோம்பை பகுதியில் உள்ள தனியார் நிலத்தில் பாறைகளை வெடிவைத்து உடைத்த கற்குவியல்கள் இருப்பதை அறிந்த வருவாய்த்துறையினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துள்ளனர். மதுரையில் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தப்படும் கிணற்றில் ரசாயன கழிவுகளை கொட்டி வரும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விமான நிலையம் அருகே பெருங்குடி கிராமத்தில் பழமையான விவசாய கிணறு உள்ளது. குடிநீர் தேவைக்காக ஏராளமானோர் பயன்படுத்தி வரும் இக்கிணற்றை மூடும் நோக்கில் சிலர் ரசாயன கழிவுகளை கொட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆல்ரவுண்டர்கள் ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஆகியோரை ட்ரேடிங் முறையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுத்துவிட்டு அந்த அணியின் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கியுள்ளது. இதனை IPL நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 19வது IPL கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்களின் மினி ஏலம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி அபுதாபியில் நடைபெற உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்து
ஒரு சவரன் 92,400 ரூபாயாகவும் ஒரு கிராம் 11,550 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 175 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விலைவாசி உயர்வு, அடுத்தடுத்து சந்தித்த தேர்தல் தோல்விகளால் தக்காளி, காபி, மாட்டிறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரியை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமாரே தொடர்வார் என ஐக்கிய ஜனதாதளம் கூறியுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளை கலந்தாலோசித்த பிறகே முதலமைச்சர் யார் என்பது முடிவு செய்யப்படும் என பாஜக தெரிவித்துள்ளது. சென்னையில் தாம் தொடங்கி வைத்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.